Taste the Daily. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மற்றொரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பெயர் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுவது வடமாநில அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து பல விஐபிகள் நடுக்கத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முறையான விசாரணை நடைபெறவில்லை. அதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முழுமையான விசாரணை நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் விசாரணை நடத்த காவல்துறை தவறவிட்டதாகவும் வாதிடப்பட்டது. இந்த கொலை நடந்தது முதல் செல்வ பெருந்தகையின் பெயர் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அவர் திட்டமிட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பதே பலரும் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. அரசியல் போட்டி காரணமாகவே இந்த கொலை நடந்திருப்பதாகவும் பின்னணியில் முக்கிய விஐபி இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் என்பதை மறந்து திமுகவின் அடிமட்ட தொண்டர் போல செயல்படுவது இதனால் தானோ என்று கூட மக்கள் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் வட மாநிலங்களில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் கொண்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இது ஒரு அரசியல் ஆயுதமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸை நோக்கி குற்றச்சாட்டுகளை அடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பட்டியல் சமூக மக்களை காங்கிரசுக்கு எதிராக திருப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அவரது வீட்டில் மலத்தை கொட்டி செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் செய்த அட்டூழியம் அனைவருக்கும் தெரியும். அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என செல்வ பெருந்தகை சொன்னாலும் அந்த பாதகத்தை செய்தவர்கள் அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறார்கள் என சவுக்கு சங்கர் சொல்கிறார். இப்படி அராஜகம், அட்டூழியம் என ரவுடிசத்தின் முகமாக இருக்கும் ஒருவரை மாநில தலைவராக வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை மீட்கப் போகிறேன் என ராகுல் சொன்னால் மக்கள் சிரிக்க மாட்டார்களா? இதில் கொலை வழக்கில் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று வேறு சொன்னால் என்ன ஆவது? பீகார் தேர்தலில் இது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இத்தகைய காரணங்களாலும் திமுகவின் விசுவாசியாய் இருப்பதாலும் அவர் விரைவில் மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படலாம் என்கிறது காங்கிரஸ் வட்டாரம். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் மனநிலையில் காங்கிரஸ் தலைவர்களின் ஒரு தரப்பு இருப்பதாகவும் அது நடக்கும் பட்சத்தில் செல்வ பெருந்தகை தடையாக இருப்பார் என்பதாலும் அவர் மாற்றப்பட வேண்டும் என டெல்லிக்கு பல அழுத்தங்களை கொடுக்கிறதாம் தமிழக காங்கிரஸ். ஆக மொத்தம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தமிழக காங்கிரசுக்கு மட்டுமல்ல, டெல்லி காங்கிரசுக்கும் பெரும் தலைவலியாக உருமாறி இருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.